அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒருத்தர் கிளைண்ட் அவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். அதாவது ஷிப்பு பேஸ் பண்ணி அந்த ஒர்க் பேஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம், அது கவர்மெண்ட் பேஸ்டான எக்ஸாம். அதில் நான் பாஸ் ஆயிடுவேனா அப்படிங்கிறத கேட்டிருந்தார். ஸோ அந்த எக்ஸாமுக்காக நான் வெயிட் பண்ணட்டுமா இல்லை ஷிப்புக்கே கிளம்பிட்டுமான்னு. ஸோ நம்ம சொன்ன பதில், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மோதயம், உதயாதிபதி சூரியன் வந்து உதயத்திலேயே. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அடிப்படையில் 12ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு. கவிப்பு உதயாதிபதியே கவிக்குது. ஸோ இதுலேயே ஃபஸ்ட்டு பாஸ் ஆக முடியாதுன்னு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ரிலேட்டட் அப்படிங்கும்போது சூரியன் தான், அதுவும் கவிப்பில் இருக்குது. 2 கூடைய புதன் வந்து நீசம். ஸோ டோட்டலாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஷிப்புக்கே கிளம்பிடுங்க. 8/9/2026 அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சு சொல்கிறது ரொம்ப கடினம். ஸோ பிரசன்னம்ங்கிறது இன்ஸ்டண்ட்டாக இப்போ அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் தேவையில்லை. ஸோ அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, பார்க்குறோம். ஈஸியாக நம்ம அழகாக வந்து ஒரு கைடன்ஸ் பண்ண முடியும். இப்போ அது எக்ஸாமை நம்பி அவர் உட்காந்துட்ருக்கணும் இல்லை. ஸோ அவங்க ஷிப்புக்கும் போகலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம் பிரசனம், அதாவது தொலைஞ்சு போகிறது, ஸோ அடுத்து ஃப்யூச்சரில் இது நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே துல்லியமாக உடனடியாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ இந்த பிரசனம் முறைப்படி பார்க்குறது. ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.